இட்லி தோசைக்கு மாவு இல்லையா, ஊற வச்சு அரைச்சி உடனே சுடக்கூடிய ஒரு சத்தான தோசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி அடை எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். அடை செய்கிறதுக்கு அரிசி, துவரம்பருப்பு, கருப்பு உளுந்து, அந்த தோலோடு இருக்கிற அந்த உளுந்து பருப்பு உடைச்சது, அதையும் மூணையும் சேர்த்து கழுவிட்டு 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதில் அரிசி பருப்பு எல்லாம் எந்த அளவில் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஊற வச்சு இதை அரைக்கணும். அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அதை நான் சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 3 குண்டு மிளகா வத்தல், 4 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து முதல்ல இது ஒரு ஓட்டிக்கலாம் மிக்சியில். இதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக ஆகிடும். இப்போ ஒரு சுற்றி எடுத்ததும் எல்லாம் கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக ஆயிடுச்சு. இது கூட நான் கருவேப்பிலை போட போகிறேன். ஒரு 4-5 ஆறுக்கு போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையை நான் உருவி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை உருவி போட்டு சேர்த்தாச்சு. இது கூட நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு சிலர் அரைக்கும் போது உப்பு போட மாட்டாங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் போட்டு கலக்கலாம். நீங்கள் அப்படியும் செய்யலாம். இப்போ இந்த ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இத்தனையும் ஒரே ஈட்டில் போட்டு அரைக்க முடியாதுங்கிறதுனால 2 ஈடாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஈடாக அரைச்சி எடுத்தாச்சு. இது இதில் ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறதும் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு சுற்றுனோன்னா எல்லாம் க்ளீனாக வந்துடும். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நாக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஈடாக அரைச்சோம் இல்லைங்களா, நல்லா ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஈட்டில் நம்ம கருவேப்பிலை சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம். இன்னொரு ஈட்டில் அதெல்லாம் இல்லை, வெறும் பருப்பு அரிசி மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் 2ஐயும் ஊற்றி நல்லா கலந்துக்கிறோம். இப்போது மாவு ரெடி. நீங்கள் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு சுடலாம். இல்லைன்னா தோசையை ஊற்றிட்டு மேலே வெங்காயத்தை தூவலாம். இல்லைன்னா கேரட்டை கொத்தமல்லி இதெல்லாம் துருவி வச்சுட்டு மேலே தூவி சுடலாம். இல்லைன்னா அது இந்த மாவோடையே கலந்து சுடலாம். இந்த பேசிக் மாவு அரைச்சிட்டோம். இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அரைப்பாங்க. நான் இப்படி தான் அரைப்பேன். கருப்பு உளுந்து சேர்க்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால. அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன். ஒரு சில டைம் அதை லைட்டாக ஒரு கசப்பு டேஸ்ட்டு கொடுக்கலாம். அதை நீங்கள் முதல்ல போட்டதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுட்டிங்கன்னா அந்த கசப்பு சுவை வந்துடும். இந்த மாவில் நீங்கள் துருவின வெஜிடபிள்ஸ் கலந்து கூட சுடலாம். எப்படியும் அடையாக சுட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க வேண்டியிருக்கும். எண்ணெய் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே மாவை இட்லி தட்டில் ஊற்றி ஆவியில் வச்சும் சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் புளிப்புள்ள ஏதாவது ஒரு சட்னி, நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி கூட இது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தயிர் பச்சடி பண்ணி சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் பாதி நாள் இதுக்கு இட்லி பொடியே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோசை சுடுறதுக்கு இந்த மாவு புளிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. புளிக்காமையே இந்த தோசையை சுடலாம். லைட்டாக ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் புளிக்க வச்சும் சுடலாம். பேன் சூடாயிடுச்சு. மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நான்ஸ்டிக்கில் சுட்டால் நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கூட சுடலாம். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் அடை தோசை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இது செய்ய தெரியும். இருந்தாலும் ஒவ்வொருத்தர் செய்கிறதுல ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் செய்கிறதுக்கும் நான் செஞ்சுருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.